வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறை மோதல், கைதிகளால் அடித்து நொறுக்கப்பட்ட சிசிடிவி கேமராக்கள், தீவிரமடையும் சிஐடி விசாரணை. சிறை கைதிகளின் பாதுகாப்பிற்கு அரசாங்கமே பொறுப்பு, அனுரவின் கோட்டை நினைவு கூர்ந்த சஜித். நாமலே களமிறக்குவோம், மகிந்தவிற்கு பிமல் சாட்டையடி. அனுரவின் செயலால் மனவேதனையில் மகிந்த. ட்ரம்பிடம் மற்றும் ஒரு நாட்டை கோர்த்துவிட்ட நெதன்யாகு. ஆயுத பற்றாக்குறையால் திணறும் உக்ரைன், ஜெலன்ஸ்கி வெளியிட்ட தகவல். இனி விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் குறித்த விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இணைந்து ஆரம்பித்துள்ளது. இதற்கான நீதிமன்ற உத்தரவும் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளன. இடம்பெற்ற மோதலில் சம்பவங்களில் 19 கைதிகளும் 7 சிறைச்சாலை அதிகாரிகளும் உள்ளடங்கலாக மொத்தம் 26 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் 23 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 54 கைதிகள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் ஆபத்தான நிலையில் உள்ள 18 பேர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிறைச்சாலையில் இருந்து சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் உடல் பரிசோதனை இயந்திரங்கள் கைதிகளால் முற்றாக சேதப்படுத்தப்பட்டுள்ளது. சிறைச்சாலையின் செயல்பாடுகளை முடக்குவதே இந்த வன்முறையின் பிரதான நோக்கமாக இருந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. வன்முறைக்கு காரணமாக சில கைதிகள் அகுனுகொல பெலச மற்றும் வெலிக்கடி சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மேலதிக பாதுகாப்பு நடவடிக்கையாக நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த சுமார் 700 கைதிகள் அகுனுகொல பெலச, போகம்பரு, அனுராதபுரம், பொலனறுவை மற்றும் குறிப்பிட்ட ஆகிய சிறைச்சாலைகளுக்கு அவசரமாக இடமாற்றம் செய்யப்பட்டனர். நீர்கொழும்பு சிறைச்சாலை விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த கொடூரமான வன்முறைக்கு அரசாங்கமே காரணம் என்றும் குறைந்தது 25 உயிர்களை பறித்த இந்த சம்பவத்திற்கு அரசாங்கம் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இது குறித்து சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். குறித்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக பார்க்கிற போது சிறை நிர்வாகத்தின் சீர்குலைவு மற்றும் திறமையின்மை காரணமாகவே உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: தற்போதைய ஜனாதிபதி எதிர்க்கட்சியில் இருந்தபோது சிறைகளுக்குள் மரணங்கள் நிகழ்ந்தால் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறியதை அவர் நினைவு கூர்ந்தார். மேலும் அதே கொள்கை தற்போதைய நிர்வாகத்திற்கும் பொருந்த வேண்டும் என்று கூறினார். அரசாங்க வாக்குறுதி அளித்த அமைப்பு மாற்றம் தோல்வியடைந்து விட்டதாகவும் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் ஆளுகை சட்ட ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலை நிர்வாகத்தில் உள்ள குறைபாடுகளை எடுத்துக்காட்டியுள்ளதாகவும் பிரேமதாசா தெரிவித்தார். சட்ட ஒழுங்கை பராமரிக்கவும் மனிதாபிமான சிறை நிர்வாகத்தை உறுதி செய்யவும் அரசாங்கத்திற்கு திறன் உள்ளதா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பொதுமக்களுக்கு பதில்கள் தேவை என்றும் கூறினார். ஊழல்வாதிகளின் எந்த ஒரு அரசியல் மிரட்டல்களுக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசு ஒருபோதும் பணியாது என்று அமைச்சரான பிமல் ரத்நாயக்க மற்றும் சுனில் கந்தினித்தி ஆகியோர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு கடுமையான பதிலடி கொடுத்துள்ளனர். நாட்டின் பொருளாதாரத்தை வங்குரோத்த நிலைக்கு தள்ளி உயர் நீதிமன்றத்தினால் பொருளாதார கொலையாளிகள் என முத்திரை குத்தப்பட்டவர்கள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற முயல்கின்றனர் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கடுமையாக சாடினார். இவ்வாறான ஊழல்வாதிகளின் எந்தவொரு அரசியல் மிரட்டல்களுக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசு ஒருபோதும் பணியாது என்று ஊடகங்களிடம் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். மக்கள் கோரினால் நாமலே களமிறக்குவோம் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கண்டியில் ஊடகங்களிடம் தெரிவித்திருந்த கருத்தை கேலி செய்துள்ள அவர், இலங்கையில் பல தசாப்தங்களாக தொடர்ந்த ஒரு குடும்ப அரசியல் மற்றும் வாரிசு அரசியலை நாட்டு மக்கள் ஏற்கனவே நிராகரித்துவிட்டனர். மீண்டும் அதே பழைய முகங்களை ஆட்சி பீடத்தில் அமர்த்த மக்கள் ஒருபோதும் ஆணை வழங்க மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார். எதிர்க்கட்சிகள் அனைத்தும் தங்களுடைய கடந்த கால ஊழல்களையும் தவறுகளையும் மூடி மறைத்த சட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவே இப்போது ஒன்றிணைய நாடகமாடுகின்றனர். ஆனால் மக்கள் மத்தியில் இவர்களின் போலி பிரச்சாரங்கள் இனிமேல் எடுபடாது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டினார். சமகால அரசாங்கம் பழிவாங்கல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார்.
எதிர்க்கட்சிகளின் அரசியல் நல்ல நிலையில் இருப்பதாகவும் எதிர்க்கட்சியினர் ஒன்றிணைந்து தற்போதைய அரசாங்கத்தை அமைக்க முடியும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். பசில் ராஜபக்ஷ நாட்டிற்கு வருவது தொடர்பில் அவரிடமே தான் கேட்க வேண்டும். அவர் வரும் நாள் அல்லது செல்லும் நாள் தனக்கு தெரியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்தார். கண்டி பகிரவகந்த ஸ்ரீ மகாபோதி விகாரையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். துருக்கிய ஜனாதிபதி ரெஷப் தயிப் எர்டோகன் உள்ளிட்ட அந்த நாட்டினுடைய மூத்த அதிகாரிகளின் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்கள் குறித்து பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடம் முறையிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மையில் ட்ரம்புடன் நடந்த தொலைபேசி உரையாடலின் போது நெதன்யாகு அவற்றை தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. துருக்கி இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பாடுகளில் ஈடுபடுவதன் காரணமாக அந்த நாட்டினுடைய விமானப்படைக்கு மேம்பட்ட தளங்களையும் ஆயுதங்களையும் விற்க வேண்டாம் என்று நெதன்யாகு ட்ரம்பை வலியுறுத்தியதாக தெரிய வருகிறது. இந்த வாரம் அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டில் F-35 திட்டத்தில் மீண்டும் இணைவதற்கான துருக்கியின் விருப்பம் குறித்து ட்ரம்பும் எர்டோகனும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியிலேயே இஸ்ரேல் பிரதமரினுடைய இந்த கருத்துக்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் பாலிஸ்டிக் ஏவுகணைகளிலிருந்து உக்ரைனை பாதுகாக்க தேவையான ஆயுதங்களின் பற்றாக்குறை குறித்து ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கவலை வெளியிட்டுள்ளார். அத்தோடு மக்களை பாதுகாப்பதற்கான தேவையை உற்பத்தி துறையால் பூர்த்தி செய்ய முடியாமல் இருப்பது ஆபத்தானது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். நவீன உலகில் பாலிஸ்டிக் பயங்கரவாதத்திலிருந்து மக்களை பாதுகாக்க உண்மையை தேவைப்படும் அளவிற்கு உற்பத்தி என்றும் அதிகரிக்கப்படாமல் இருப்பது முற்றிலும் அபத்தமானது என்று அவர் மேலும் தெரிவித்தார். எனினும் இத்தகைய ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கான தொழில்நுட்ப அறிவு உக்ரைனிடம் ஏற்கனவே உள்ளது என்று ஜெலன்ஸ்கி வலியுறுத்தினார். அதன்படி அமெரிக்காவின் பேட்ரியாட் பாதுகாப்பு அமைப்புகளை தயாரிப்பதற்கான உரிமங்களை அமெரிக்காவிடமிருந்து உக்ரைன் பெற்றால் தங்களின் உற்பத்தி திறனை உக்ரைனை பாதுகாக்க உதவுவது மட்டுமன்றி அவை தேவைப்படும் தங்களுடைய கூட்டாளி நாடுகளுக்கு ஆதரவு அளிக்கவும் போதுமானதாக இருக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.